Hello friends, welcome back to our channel. நான் பார்க்க போற வீடியோ பார்த்தா தமிழ்ல பார்த்த வீடியோக்குள்ள என்ட்ரா இருப்பீங்க. பவர் பேங்க் தான் கொஞ்சம் ரீசன்ட்டா வந்து பர்சேஸ் பண்ணி வாங்கி இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி வீடியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தா சில மாதங்களுக்கு முன்னாடி Redmi இல்லங்க மீயோட பவர் பேங்க் வாங்கி இருப்பேன். 3i 20000 mAh வாங்கி அன்பாக்சிங் பண்ணிப்போம். அது வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து வாங்குனேன். சோ இப்போ எனக்கு வந்து ஒரு பவர் பேங்க் வந்து தேவைப்படுச்சு. ஏன்னா மழை காலமா ஆரம்பிக்க போகுது. அதனால கரண்ட் போயிடுச்சுனா எத்தனை மணி நேரத்துக்கு கழிச்சு கரண்ட் வரும்னு தெரியாது. சோ ஒரு பவர் பேங்க் வாங்கி வச்சா சேஃப்டின்னு சொல்லி தான் இந்த பவர் பேங்க் வாங்குனேன். சோ 10000 mAh வாங்கலாம் யோசிச்சிட்டு இருந்தேன். சோ 10000 mAh வாங்குனா சோ வீட்லயே ரெண்டு மொபைல் இருந்துச்சுனா அதுக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாமே அப்படினு சொல்லி தான் எக்ஸ்ட்ரா இன்னொரு 10000 mAh போட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் செலவு பண்ணா இன்னும் கொஞ்சம் ஒரு 10000 எக்ஸ்ட்ராவே நமக்கு கிடைக்குது. நமக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்லி தான் 20000 mAh வந்து போட்டிருந்தேன். ஸோ Redmi பவர் பேங்க் 20000 mAh வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டேன். இந்த வீடியோல ரெட்மியோட பவர் பேங்க் ஒரு சின்ன அன்பாக்சிங் அண்ட் குயிக் ஓவர்வியூ வந்து பார்த்துருவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் நீங்க ஒரு பவர் பேங்க் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு போய் ஒரு பவர் பேங்க் வந்து வாங்கலாம். உள்ள எப்படி இருக்கு, டிசைன்ல எப்படி இருக்கு, குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு தெளிவான எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஸோ அப்படி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். பவர் பேங்க்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து பவர் பேங்க் வந்து வித்துட்டு தான் இருக்காங்க. பட் நமக்கு வந்து ஃபேவரட்டான கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி. ஏன்னா நம்ம சில ப்ராடக்ட்ஸ்ல வந்து ரெட்மி மீல இருந்தால் வந்து பை பண்ணி வாங்கியிருக்கோம். அண்ட் மீல வந்து பார்த்தீங்கன்னா 20000 mAh 3i பவர் பேங்க் இருந்துச்சு. சேம் 20000 தான். பட் அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி வாங்கும்போது ரெட்மி பவர் பேங்க்கும் மீ 3iக்கும் வந்து அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காதுங்க. சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால நான் ஏற்கனவே மீ வாங்கிட்டேன்ல, ஃப்ரெண்ட் வந்து வாங்கி கொடுத்தேன். ஸோ அது கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி அது கொஞ்சம் வெயிட்லெஸ் தான். இது கொஞ்சம் வெயிட் அதிகமாகவே தான் இருக்கு. என் ஃப்ரெண்ட் சொன்னேன் நான் இதுதான் வச்சிருக்கேன், நீ வந்து ரெட்மி இதில் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ நம்மளும் யோசிச்சு பார்த்தோம், நீ 3i வச்சிருக்கேன், நான் ரெட்மி வந்து வச்சுக்கல. ஸோ ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷன் ஒரே மாதிரி தான் சொல்லி தான் நான் ரெட்மி வந்து ஆர்டர் வந்து வாங்கிட்டேன். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போய் அன்பாக்சிங் வந்து பார்த்துட்டு எப்படி உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். ஸோ பாக்ஸ் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரெட்மி பவர் பேங்க் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 20000 mAh சொல்லி பெருசாக வந்து போட்டிருக்காங்க. கீழே 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கீழே சில டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பாலிமர் பேட்டரி இருக்கான். அண்ட் டூயல் போர்ட் இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். மைக்ரோ யூஎஸ்பி சி டைப் சி யூஸ் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் சிப் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி பவர் பேங்க் 20000 mAh. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தாலும் சேம் ரெட்மி பவர் பேங்க் 20000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேக் சைடு வந்து பார்ப்போம். பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ராடக்ட் டீடைல்ஸ், என்னென்ன மாதிரி இன்புட், என்னென்ன அவுட்புட்ஸ், அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே 20000 mAh ரெட்மி பவர் பேங்க் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் நேம் அண்ட் இன்புட் எவ்வளோ வாட்ஸ், 5 வாட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவுட்புட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் வந்து கொடுத்துக்கலாம். அவுட்புட் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா USB A. அண்ட் நெட் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் தான். அண்ட் பவர் பேங்க் உள்ள இருக்கு. அண்ட் யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்களாமா. அண்ட் யூசர் மேலே வந்து கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி பிரைஸ் அதில் போட்டு கிடையாது. இந்த பவர் பேங்க் நான் எத்தனை ரூபாய்க்கு வந்து பிரைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன்னு சொல்லி சொல்கிறேன். அண்ட் எங்கே பை பண்ணி வாங்கினேன்னு வீடியோ போகும்போது வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பேக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். நமக்கு வந்து கரெக்டாக பவர் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவல் என்னென்ன போட்டிருக்கான்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து யூசர் மேனுவல் வந்து பார்க்கறதே கிடையாது, தூக்கி போட்டுறாங்க. பட் சும்மா படிச்சு பார்த்துக்கல, ஒரு தப்பும் கிடையாது. ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பவர் பேங்க் வந்து ப்ராடக்ட் ஓவர்வியூ பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் சூசிங் 20000 mAh ரெட்மி 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் பவர் பேங்க் சொல்லி கொடுத்துட்டு இது வந்து ஹை கெப்பாசிட்டி பவர் பேங்க் ஃபீச்சர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யூஎஸ்பி போர்ட் ஏ என்னென்ன போர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 அவுட்புட் போர்ட், 2 இன்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று டைப் சி, ஒன்று மைக்ரோ யூஎஸ்பி வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா USB A போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெட்மின்னு சொல்லி மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லெவல் செக் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. டபுள் டைப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகும். இதை யூஸ் பண்ணி வந்து லோ பவரில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது மொபைல் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்மார்ட் பேண்ட் ஆகட்டும், மற்ற சின்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கும், சின்ன IoT டிவைஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி, அதாவது சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து மொபைல் சார்ஜ் ஆகிறது வந்து இண்டிகேட்டர் வந்து ஷோ ஆகும். அதை யூஸ் பண்ணி வந்து மொபைல் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி யூஸ் பண்ணி வந்து சார்ஜ் பண்ணேன். மைக்ரோ டைப் சி யூஸ் பண்ணி வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்லி யூஸ் பண்ணி வந்து நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. 0 to 25% LED 1 பிளிங்கிங் ஆகிட்டு இருக்கும். 50% வரைக்கும் LED 2 வந்து பிளிங்கிங் ஆகிட்டு இருக்கும். 50 to 75% வந்து LED 3 பிளிங்கிங் ஆகும். அண்ட் 75 to 99%, அதாவது 100% வரைக்கும் வந்து LED 4 வந்து பிளிங்கிங் ஆகும். ஃபுல்லி சார்ஜ் ஆகிடும். எல்லா LED இண்டிகேட்டரும் வந்து ஷோ ஆயிருக்கும். அண்ட் சார்ஜிங் எரர் வந்து வந்து பிளிங்கிங் ஆகிட்டே இருக்கும். எல்லா LEDயுமே வந்து பிளிங்கிங் ஆகும். அண்ட் அப்படியே டிஸ்சார்ஜிங் 25% 1 இருக்கும், 50% 2 இருக்கும், 75 3 இருக்கும், அண்ட் 100% வந்து 4 இண்டிகேட்டருமே வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பவர் பேங்க்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பேங்க்ல நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லெவல் செக் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 அவுட்புட் 2 இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா USB டைப் A வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்புட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி, ஒன்று வந்து மைக்ரோ USB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. LED இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதோட வெயிட்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோ பக்கத்தில் வருது. ஸோ வெயிட் கொஞ்சம் அதிகம் தான். மீ 3i பவர் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கொஞ்சம் ரொம்பவே கம்மி தான். இதை கம்பேர் பண்ணும்போது அது வெயிட் கம்மி, பட் அதில் அந்த அளவுக்கு வந்து கிடையாது. இதில் சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் நினைக்கலாம் எல்லா மொபைலுமே அட் டைமில் போர்ட் பண்ணால் வந்து 18 வாட்ஸ் சார்ஜ் வந்து கிடைக்குமா சொல்லலாம். அது வந்து கிடையாதுங்க. நீங்கள் ஒரு போர்ட்டில் ஒரு
மொபைலோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொண்ட மொபைல் சார்ஜ் பண்ணி வந்து 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங் வந்து ஆகும். நீங்கள் 2 போட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிரிஞ்சிடும். ஸோ 9 வாட்ஸாக வந்து பிரிஞ்சிடும். இல்லை 20,000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 20,000 mAh அட் டைமில் எல்லாமே யூஸ் ஆகும்போது சொல்லி கேட்டிங்கன்னா 100% யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேபி 4000 mAh கொண்ட 5 மொபைல் வந்து ஃபுல்லி சார்ஜ் ஆகும் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நமக்கு 20,000 mAh அப்படியே வந்து நமக்கு சார்ஜ் கொடுக்காது. ஒரு 18,000 18,500 வரைக்கும் ஃபுல்லி வந்து சார்ஜ் கொடுக்குது. அதிகப்படியான வாய்ப்புகளாமே இருக்கு. 4,000 mAh கொண்ட மொபைல் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 4 மொபைல் வரைக்கும் ஃபுல்லி சார்ஜ் பண்ணிக்கலாம். அது கீழே கம்மியாக கொண்ட mAh வச்சிருந்தீங்கன்னா 5 மொபைல் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். 5000 mAh நீங்கள் 3 மொபைல் வரைக்கும் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கிறது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்ததுனால எல்லா போர்ட்டுமே அட் டைமில் நீங்கள் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகாது. ஏதோ ஒரு போர்ட்டில் மட்டும் தான் நீங்கள் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக ரெட்மி பவர் பேங்கோட இந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன குயிக் ஓவர்வியூ வந்து பார்த்துட்டோம். இது எத்தனை ரூபாய்க்கு வந்து நான் வந்து ப்ரைஸுக்கு வந்து வாங்கியிருந்தேன்னா கிட்டத்தட்ட 1500 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து பை பண்ணி வாங்கியிருந்தேன். அமேசான்லையும் சேம் ப்ரைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 1500 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 2 கலர் இருக்குது. ஒன்று ஒயிட்டு ஒன்று பிளாக். நான் வந்து வாங்கினது பிளாக் கலரை சூஸ் பண்ணேன். ஒயிட் கலர் வந்து ப்ரீமியம் கலர் தான். பட் நம்ம அதை வாங்கினா அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. எங்கேயாவது டக்கு எங்கேயாவது அழுக்கானாலும் டக்குன்னு தெரிஞ்சிடும். அண்ட் பிளாக்னா நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து தெரியாது. ஸோ அதனால தான் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் பை பண்ணி வாங்கினாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுலேயுமே பை பண்ணி வாங்கிக்கிங்க. நான் பவர் பேங்க் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மொபைல் எனக்கு வந்து சார்ஜ் பண்ணும். ஏன்னா மழை காலத்தில் கரண்ட் வந்து போயிடுச்சுன்னா எங்கள் வீட்டில் வந்து 2 மொபைல் இருக்குது. ரெண்டுமே வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் தான். அதை வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட 20,000 mAh வந்து கொடுத்தனால ஒரு 18,000 mAh சார்ஜ் ஆகும். என்னோட 2 மொபைல் வாங்கினா எனக்கு பிரச்சனை கிடையாது. 2 மொபைலுமே கிட்டத்தட்ட ஃபுல் ஆயிரும். ஃபுல் ஆகிறது எத்தனை மணி நேரம் எடுத்துக்குன்னு எனக்கு வந்து தெரியாது. பட் இப்போ தான் அன்பாக்சிங் ஓவர் வந்து போட்டிருக்கோம். நம்ம ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் எத்தனை மணி நேரத்தில் வந்து ஃபுல் ஆகுது, மொபைல் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகி எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அந்த 2 மொபைல் சார்ஜ் பண்ணணும் எவ்வளோ டைம் எடுக்குன்னு சொல்லி வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு அவர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது, எனக்கு வந்து பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா, சார்ஜிங் எவ்வளோ ஸ்பீடில் ஏறுது, எத்தனை மணி நேரத்தில் இருக்குன்னு சொல்லி எல்லா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே வந்து 1 மாதத்துக்கு அப்புறம் வந்து ரிவ்யூ வந்து பார்ப்போம். இது வந்து ரிவ்யூ கிடையாதுங்க, ஜஸ்ட் அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ, குயிக் ஓவர்வியூ சொல்லலாம். இந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. வாட்ச் பண்ணுங்க, ரொம்பவே நன்றி. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பை பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ வாங்குறாலும் வெயிட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வீடியோ பார்த்துட்டு போய் வாங்க போன அவசியம் கிடையாது. அண்ட் யூடியூப்ல நிறைய வீடியோ வந்து போட்டிருக்காங்க, ரிவ்யூ போட்டிருப்பாங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு போய் நீங்கள் வாங்கிக்கலாம். மீ தரப்பு வந்து பவர் பேங்க் இருக்குது, ரெட்மி தரப்பு வந்து பவர் பேங்க் இருக்குது, மற்ற பிராண்ட்லேயும் பவர் பேங்க் இருக்குது. ஸோ நான் சூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தா என்னோட ஃபேவரட் ஒப்பீனியன், என்னோட மை ஒப்பீனியன் தான் ரெட்மி வந்து சூஸ் பண்ணேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் மீ 3ஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணல. நான் சப்போஸ் நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நான் அவங்ககிட்ட போய் டக்குன்னு வாங்கிட்டு வந்து அந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். அவனுக்கு யூஸ் பண்ணணும்னா நான் வந்து ரெட்மி பவர் பேங்க் வந்து கொடுத்துக்குவேன். ஸோ அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. அதனால தான் 20,000 mAh 2 பேரும் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் ரெட்மி வாங்குறீங்களா அல்லது மீ வாங்குறீங்களா உங்களோட விருப்பம். ஸோ ரெண்டுக்குமே வேணா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பிடிச்சிருந்தா வந்து பை பண்ணி வைக்கலாம். ஏன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ரெட்மி பவர் பேங்க் 3i 20,000 mAh வந்து அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பார்க்கலாம், அதையும் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. மீண்டும் ஒரு நாள் சந்திக்கிறேன்.